அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் ஒரு தொடர் வகுப்பாக புதிய ஏற்பாட்டின் 9வது புத்தகம் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம். இன்றைக்கு 5ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க இருக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, இந்த 5ஆம் அதிகாரத்தில் மலையிலிருந்து கீழே தள்ளப்பட்ட ஒரு மனிதனைப் போல ஒரு வசனம் இருக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம். இதை போதகர்கள், வேத மாணவர்கள், பைபிளை குறித்து அக்கறையோடு கவனிக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த வசனத்தை படித்து உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். அதாவது செப்பரேட்டட் அண்ட் ஃபாலன் ஃப்ரம் த கிரேஸ். பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். யார் விழுந்தீர்கள் அல்லது யார் விழுந்தார்கள்? நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக்கப்பட விரும்புகிற நீங்கள் என்று சொல்லுகிறார். கலாத்திய மக்கள் கிறிஸ்துவின் கிருபையின் கீழ் வந்துவிட்ட பிறகு அவர்கள் மீண்டும் பழைய ஏற்பாட்டுக்கு திரும்பினதுனால அவர்களுக்கு இந்த வசனத்தை சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்து விட்டீர்கள். விழுந்தவர்கள் எழுந்திருக்க முடியாது. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிருபை என்ற வார்த்தையை ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம பேசுகிறோம், அதை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் உண்மையில் அதற்கான அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வதில்லை. முதலாவது, இந்த கிருபை என்ற சொல் தமிழ் கிடையாது, அருள் என்பது தான் தமிழ் சொல். அப்படியானால் இந்த கிருபை வடமொழியில் கிருபா என்று வந்திருக்கிறது. இந்த கிருபை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? கிருபை என்பது தேவனுடைய பார்வையில் விருப்பப்பட்ட மனிதனுக்கு அவர் கொடுக்கிற பரிசு. இதான் அதனுடைய விளக்கம். அதாவது காட்ஸ் கிஃப்ட், தேவனுடைய ஈவு, பரிசு. நம்முடைய வாழ்க்கையில் பரிசு கொடுப்பதாக இருந்தால் ஒரு 1000 பேர் அங்கே இருக்கும்போது ஒரே ஒன்றை யாருக்காவது கொடுக்கறதா இருந்தால் அந்த மனிதனை கொடுக்கிறவர் தான் தேர்ந்தெடுக்கணும். 999 பேருக்கு அது கிடைக்காது. ஏன்னா இருக்கிறது பரிசு ஒன்று தான். அந்த பரிசை அந்த மனிதன் யாருக்கு விரும்புகிறாரோ அவனுக்கு கொடுக்கலாம். நோவா காலத்தில் தேவன் அந்த பரிசை, அந்த கிருபையை நோவாவுக்கு கொடுத்தார். அதே போல் பெண்கள் கோடான கோடி பேர் இருக்கும்போது மரியாள் என்ற ஒரு பெண்ணுக்கு தேவன் தமது கிருபையை கொடுத்தார். ஆகவே கிருபையானது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. கிரேஸ் என்ற அந்த வார்த்தைக்கு அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட், தேவனுடைய நிபந்தனையற்ற விருப்பமுள்ள பரிசு. ஆகவே இது தேவனுடைய ஈவு என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே படிக்கிறோம். தேவன் நம்மை இப்படி ரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறது நிமித்தம் கிருபையானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே கிருபையினாலே, பை கிரேஸ், விசுவாசத்தை கொண்டு த்ரூ ஃபெய்த் ரட்சிக்கப்பட்டீர்கள். யூ ஆர் சேவ்ட். இது உங்களால் ஆனது அல்ல, தேவனுடைய ஈவு. ஆக இந்த கிருபை என்ற சொல்லுக்கான மொழிபெயர்ப்பு அர்த்தம் தேவனுடைய ஈவு. என் சகோதரர்களே, இந்த கிருபையை தவறாக ஏராளமான மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். உதாரணமாக, கத்தோலிக்கத்திலிருந்து வெளியே வந்த மார்ட்டின் லூதர், அந்த மார்ட்டின் லூதருக்கு பிறகு வந்த ஜான் கால்வின்,
மற்றும் ஜுங்லி என்ற பேரறிஞர்கள் 15வது நூற்றாண்டிலே ஒரு முக்கியமான போதனையை கொடுத்தார்கள். அந்த போதனை என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துக்குள்ளே கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட மனிதன் அதுக்கு பிறகு நேராக சொர்க்கத்துக்கு போகிறார். அவருக்கு எந்த தடையும் கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் அவர் தவறு செய்தாலும், குற்றம் இழைத்தாலும், கொலை செய்தாலும், இரத்தம் சிந்தினாலும், எந்த ஆணவ அக்கிரமங்களை செய்தாலும், ரட்சிக்கப்பட்ட ஒரே காரணத்திற்காக தேவனுடைய கிருபையை அவர் திருமுழுக்கு வழியாய் பெற்றதுனால, அவர் பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்டவராய் இருக்கிறதுனால அந்த கிருபை அவரை மூடிக்கொள்ளும். இப்போ எப்படி நம்ம தாய் வயிற்றில் ஒரு முறை பிறந்து வெளியே வந்த உடனே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் மரணம் வரைக்கும், அது மாதிரி கிருபையின் கீழே ரட்சிக்கப்பட்ட மனிதன் பரலோகம் வரைக்கும் அவனை ஒன்றும் எதுவும் செய்யாது. He has been completely covered by the grace of God. Nothing will harm him, stop him. அவன் நேராக பரலோகத்துக்கு போவார் அப்படின்ற மாதிரி ஒரு போதனையை கொண்டு வந்தாங்க. சகோதரர்களே, ஜெர்மன் நாட்டில் டூலிப் என்ற ஒரு மலர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை அந்த TULIP டியூலிப் என்ற அந்த வார்த்தையை, அந்த எழுத்துக்களை முதன்மையாக வைத்து அவர்கள் இந்த கிருபையை பற்றி ஒரு உபதேசத்தை போதித்தார்கள். டோட்டல் டிப்ரவிட்டி, அதாவது முழுவதுமான வீழ்ச்சி. இரண்டாவது அன்கண்டிஷனல் எலெக்ஷன், தேவனால் தெரிந்தெடுக்கப்படுதல். 3 லிமிட்டட் அட்டோன்மெண்ட், கொடுக்கப்பட்ட பலி. இரிஸ்டபிள் காலிங், மறுக்க இயலாத அழைப்பு. 5வதாக ப்ரிசர்விங் கிரேஸ், காக்கும் கிருபை. அதாவது டோட்டல் டிப்ரவிட்டி, அன்கண்டிஷனல் எலெக்ஷன், லிமிட்டட் அட்டோன்மெண்ட், இரிஸ்டபிள் காலிங் அண்ட் ப்ரிசர்விங் கிரேஸ். இந்த 5 சொற்கள் தான் அந்த கிருபை மட்டுமே, ஒன்லி கிரேஸ் என்ற போதனையாளர்களுடைய செய்தியாக இருக்கிறது. அதாவது இந்த ஜான் கால்வின், இந்த ஜுங்லி, இவர்களெல்லாம் மார்ட்டின் லூதருக்கு பிறகு அதே காலகட்டத்தில் ஏறக்குறைய 1500 1600 இடைப்பட்ட காலத்தில் இவர்கள் ஜெர்மனி நாடு முழுவதும் கத்தோலிக்கர்களுடைய கையிலிருந்து விடுதலையாவதற்காக, காரணம் கத்தோலிக்கர்கள் மதமாகவும் இருந்தார்கள், ஆட்சியாளர்களாகவும் இருந்தாங்க. ஏன்னா கத்தோலிக்க மதம்தான் அந்த நாட்டை ஆளக்கூடியதாக இருந்தது. ஆக விடுதலைகளை விரும்பின மக்கள், அதை எதிர்த்தவர்கள் தான் கத்தோலிக்கர்கள், புராட்டஸ்டன்ட் எதிர்ப்பாளர்கள் என்று அவர்களுக்கு முத்திரை குத்தியது. ஆக மார்ட்டின் லூதர் கத்தோலிக்கம் தவறான போதனையாளர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிரான தவறுகளை சுட்டி காட்டினார். அது முதற்கொண்டு மார்ட்டின் லூதரை பின்பற்றினவர்களை தான் புராட்டஸ்டன்ட் சமயம் என்று அழைத்தார்கள். இன்னை வரைக்கும் கிறிஸ்தவத்தில் 2வது பெரிய பிரிவாக புராட்டஸ்டன்ட் அமைப்புகள் இருக்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு அங்கமாக கூட நீங்கள் இருக்கலாம். இந்த புராட்டஸ்டன்ட் அமைப்புகளில் தான் மார்ட்டின் லூதருக்கு சற்று பிறகு ஜான் கால்வின், கால்வினிசம் என்று இதை அழைக்கிறார்கள். ஏனென்றால் அவர் என்ன கண்டுபிடிச்சார்? கிருபை. இந்த கிருபை நம்மை முற்றிலுமாக காக்கிறது. இதற்கான போதனையை தான் TULIP, டூலிப் என்ற அந்த சொல்லாக அவர்கள் கொண்டு வந்தாங்க. இதுக்கு அவங்க ஒரு ஆதாரம் ஒன்று காட்டுறாங்க. அது என்னன்னா, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். இதை நீங்கள் மார்க் பண்ணிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். இதை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஜான் கால்வின், ஜுங்லி, இந்த புராட்டஸ்டன்ட் அமைப்புகளில் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு தான்
இந்த பாருங்க, கிருபை நின்று நீங்கள் விழமாட்டீர்கள். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் எப்போதும் ரட்சிக்கப்பட்டு இருப்பீர்கள். கிருபையானது உங்களை மரணத்துக்கு அப்பாலும் தாங்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முறை கிருபையின் கீழே வந்தவன் நேரடியாக மோட்சத்துக்கு செல்வான். அப்படியே அவன் தவறு செய்தால் கூட கிருபை அவனை மூடி காத்து கொள்ளும். எப்படி இஸ்ரவேலர்கள் கடைசி வரைக்கும் இஸ்ரவேலர்களாக இருக்கிறார்களோ அவ்விதமாக கிருபை பெற்றவர்கள் கடைசி வரைக்கும் கிருபையின் கீழ் இருக்கிறார்கள். இதுதான் அவனுடைய போதனை. அதுக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதாவது, என் கிருபை உனக்கு போதும். அது மாத்திரம் இல்லை, அந்த போதும் என்ற அந்த மனிதன் தவறு, அக்கிரமோ, பாவங்கள் செய்தால் அதை அந்த கிருபை மூடி காத்து கொள்ளும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பாருங்க, பவுலடியாரே சொல்லியிருக்காரு என்று அவர்கள் வாதிட ஆரம்பித்தாங்க. இந்த போதனையின் பின்னால் தான் பிறகு வந்த காலத்தில் பெந்தேகோஸ்தே அமைப்புகள் உருவானது. பெந்தேகோஸ்தே மக்கள் மத்தியில் கூட இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறது. அதாவது, ஒரு முறை பரிசுத்த ஆவியை பெற்ற ஆள் கடைசி வரைக்கும் அந்த ஆவினாலே ரட்சிக்கப்பட்டு காக்கப்பட்டு வழி நடத்தப்படுகிறார் என்ற ஒரு கருத்து அவர்கள் மத்தியில் நிலவுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதலுக்குரியதாக இருக்க வேண்டும். கிருபையை கொண்டு தேவன் நம்மை ரட்சித்தாலும் கிருபை நின்றும் விழுந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று எழுதின அதே ஆசிரியர் தான் கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும், ஒரு ஆள் மட்டும் இல்லை, எல்லாரும் கிருபை நின்று பிரிந்து விழுந்தீர்கள் என்று சொல்கிறார். You are cut off from the grace and fallen. என் அன்பு சகோதரர்களே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் நேர் எதிரடியாக இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பவுலடியாருக்கு தேவன் கிருபையினாலே உன் பலவீனத்தை தாங்குவேன் என்று சொன்னது அது ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. அது அவனுடைய சரீரத்தில், அவனுடைய பார்வை விஷயத்தில் தேவன் அவனுக்கு காண்பித்த ஈவு. அது இன்றைக்கு நமக்கு தேவன் கிருபையினாலே சுகத்தை கொடுக்கிறார். ஆனால் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருப்பதற்கு கிருபை மட்டும் நமக்கு போதாது. நாம் அதில் நிலைத்திருக்க வேண்டும். கிருபையை உதைத்து விட்டால், கிருபையை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் கிருபை உங்களை விட்டு போயிடும். So, grace cannot be continually be upon you. You will lose it when you are not faithful. நீ உண்மையில்லாதவர்களாக இருந்தால் கிருபை உனக்கு உண்மை இல்லாமல் போய்விடும். ஒரு உதாரணம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 16வது வசனம். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது 20வது வசனம். சங்கீத புத்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது, கவனியுங்கள், ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்களில் அவர்கள் அனைவரும் அப்போஸ்தலர்கள். அனைவருக்கும் தேவனுடைய கிருபை அளவற்றதாக கொடுக்கப்பட்டது. மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது. பிசாசுகளை துரத்த முடியாத அதிகாரம் இருந்தது. எல்லா வியாதிகளை சுகமாக்கும் அதிகாரம் இருந்தது. அற்புதங்களை அவர்கள் செய்தாங்க. அதில் ஒரு ஆள் யூதாஸ் காரியத். யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்து நான்று கொண்டு தலைக்கீழாக விழுந்து செத்து போனான். கேள்வி என்னன்னா, தேவனுடைய கிருபை அவனை காப்பாற்றலை. அவன் செய்த துரோகத்தை கடவுள் மன்னிக்கலை.
அந்த கிருபை அவனால் காப்பாற்றிக்க முடியல. ஆகவே அந்த 12 பேரில் ஒருவனாய் இருந்த யூதாசனுடைய இடத்தை வேறு ஒருவன் பெற கடவன் என்று பேதுரு இங்கே சொல்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அப்போஸ்தலராக அதிகாரம் பெற்ற அந்த கூட்டத்தில் கூட ஒருவன் கிருபையை இழந்து விடக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் ஒரு வசன பகுதியை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் ரட்சிக்கப்பட்ட மனிதன், தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிற மனிதன், பிரகாசமடைந்த மனிதன், பரம ஈவை ருசி பார்த்த மனிதன், பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதன். 5ஆம் வசனம் பாருங்கள். தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும், அதாவது இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குதுன்றத தோராயமாக விளங்கி கொண்ட ஒரு கிறிஸ்தவன், இயேசுனுடைய வருகைக்காக காத்திருக்கிற ஒரு கிறிஸ்தவன், தேவனுடைய வசனங்களை ஜீவ வசனங்களாக ருசி பார்த்த ஒரு கிறிஸ்தவன் கிருபை இழந்து விட முடியும். He may lose the grace of God. பாருங்கள் 6வது வசனம், பேனால அடிக்கோடிடுங்கள். மறுதலித்து போனவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேக்ஸ்லைடட், பின்வாங்கி போனவங்க, அந்த கிருபையை நிந்தித்தவங்க, கிருபையை தூஷித்தவங்க, மதமாற்ற தடை சட்டத்தை கண்டு பயந்து ஓடி போனவர்கள், கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு பழைய இஸ்ரவேலர்களைப் போல நடந்து கொள்கிறவர்கள், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் டு ரினியூ தம். செகண்ட் சான்ஸ் இல்லைன்றார். தேவனுடைய ஈவை பெற்ற மனிதன் மறுதலித்து விட்டால், துணிந்து அகங்காரத்தினாலே அதை இழந்து விட்டால் அவர்களுக்கு மறுவாய்ப்பு இல்லை. அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரர்களே, கிருபை 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 என்னை தாங்கும் கிருபை என்றெல்லாம் பாடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கிருபை உன்னோடு இருக்கிறதா? நீ கிருபையை இழந்த மனிதனா? கிருபையை நாம் எப்படி இழக்கிறோம்? தேவ நீதி அறியாமல் விக்கிரக வழிபாடுகளுக்கு செல்கிறதுனாலே, தூஷிக்கிறதுனாலே, பழைய ஏற்பாட்டு முறைகளை கைக்கொள்கிறதுனாலே நாம் கிறிஸ்து விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறே பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்திருத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அதாவது கிருபையை இழந்து விட்ட மனிதன் சத்தியத்தை இழந்து விட்டான். அவனுக்காக செலுத்துவதற்கு வேறு பலி இல்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பலியை தேவன் அவனுக்கு தரமாட்டார். அவன் கிருபையை உதைக்கிற மனிதன், கிருபையை மறுக்கிறவனாக இருக்கிறான். சத்தியத்தை அறிந்த பின்பும் மனப்பூர்வமாக பாவம் செய்கிற மனிதனை கிருபை காப்பாற்றாது. இந்த இடத்துல ஜான் கால்வின், ஸ்விங்லி, மார்ட்டின் லூதர் போன்றவர்கள் புராட்டஸ்டன்ட் சமயத்தை உருவாக்கும் போது கத்தோலிக்க மதம் கிரியை, அதாவது ஒர்க்கை நம்பி இருக்கு. எல்லாமே அவங்க சடங்கு தான் கத்தோலிக்கர்கள். ஆனால் புராட்டஸ்டன்ட் சமயம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசமும் கிருபையும் நமக்கு போதுமானது. ஒரு முறை நீங்கள் கிருபையின் கீழே ரட்சிக்கப்பட்டு விட்டால் அந்த கிருபை உங்களை மூடிக்கொள்ளும், காப்பாற்றும், கடைசி வரைக்கும் காப்பாற்றும். ஆனால் வேதவசனம் சொல்கிறது கிருபையிலிருந்து நீங்கள் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களுக்கு செலுத்தத்தக்கதான வேற பலி இல்லை. அவர்கள் என்ன வசனத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா 2 கொரிந்தியர் 12:9 என்ன போட்டுக்குது? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அதனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நீ கிறிஸ்தவன் ஆன பிறகு, கிருபையின் கீழ் வந்த பிறகு நீ என்ன பாவம் செஞ்சாலும் கிருபை அதை விட பெருசாக இருந்து உன்னை மூடி காப்பாற்றும், கிருபையினால் நீ காக்கப்பட முடியும், the grace will cover you என்று அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனால் வேதவசனம் சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்து விட்டீர்கள். அதே பவுலடியார் எழுதுகிறார் கலாத்தியர் 5:4. அப்படியானால் தேவனுடைய கிருபையை பெற்ற நாம் இந்த தண்ணீர் கஷ்ட காலத்தில் தண்ணீரை ரோட்டில் அப்படியே விட்டுட்டு இருந்தா, டேங்க்லேருந்து வடிந்து ஓடினா, ஆறாக ஓடினா போகிற வரவெல்லாம் நம்மளை சபிப்பாங்க, இவ்வளோ தண்ணி வீண் பண்ணுறானேன்னு. சாதாரண தண்ணீரை வீண் பண்ணாலே சமுதாயம் நம்மளை ஒத்துக்கொள்ளாது. ஏன்னா நல்ல தண்ணீரை இப்படி கெடுக்கிறானேன். அப்படியானால் என் சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த கிருபையே நீ இப்படி வீண் பண்ணலாமா? தேவனுடைய கிருபையை வீண் பண்ணுகிற ஆள் எவ்வளோ கோபாக்கினைக்குரிய மனிதனாக இருப்பார் என்று எண்ணி பாருங்கள். கலாத்தியர் 2வது அதிகாரம் 21வது வசனம், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குவதில்லை. அதாவது 2 கொரிந்தியர் 12:9 எழுதின அதே ஆசிரியர், கலாத்தியர் 5:4 எழுதின அதே ஆசிரியர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை ஒரு உதாரணமாக இங்கே சொல்கிறார். கலாத்தியர் 2:21, தேவனுடைய கிருபையை நான் வீணடிக்க மாட்டேன். ஐ won't waste, I never make it vain. அதை நான் வீணாக செலவு செய்ய மாட்டேன். நம்ம வீட்டில் குழந்தைகள் பகல் வேளையில் வீட்டில் இருக்கிற மெழுகுவர்த்தியை கொண்டு வந்து விளக்கு கொளுத்தி விளையாடுவதை பார்த்துருக்குறோம். பகல் நேரம் பிள்ளைகள் அதை கொளுத்தி விளையாடும். அப்போது பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வெளிச்சத்தை வீணாக்குற, இவ்வளோ வெளிச்சமாக இருக்கிற நேரத்தில் எதுக்கு இந்த மெழுகுவர்த்தியை கொளுத்துற, இது இரவில் எரிய வேண்டியது, அந்த வெளிச்சத்தை நீ நாசம் பண்ணுறியே, மெழுகு கரைந்து போகிறதே. அது மாதிரி தேவன் நமக்கு கொடுத்த அந்த கிருபையை விபச்சாரம் செய்யவும், வேசித்தனம் செய்யவும், கொலை செய்யவும், ரத்தம் சிந்தவும், கெட்ட வார்த்தைகளை பேசவும், அநியாயங்களை செய்யவும், வட்டிக்கு விடவும், துரோகங்களை செய்யவும், சகல அக்கிரமங்களை கூடுதலாக செய்யவும் எனக்கு போதுமான கிருபை இருக்கிறது என்று நீ எண்ணுவாயா? எனக்கு பைபிள் இருக்கிறது, ஆகவே நான் பழைய ஏற்பாட்டின்படி நடந்து கொள்வேன் என்று நீ சொல்வாயா? பவுலடியார் சொல்கிறார், நான் தேவனுடைய கிருபையை வீணாக்குவதில்லை, அதை தான் விருதாவாக்குவதில்லை என்று எழுதியிருக்கிறார். கவனிங்கள், நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. பழைய ஏற்பாட்டின்படி நான் நடக்கிற ஆளாக இருந்து விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுதல், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுதல், தசம்பாகம் கொடுத்தல் வாங்குதல், இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சேன்னா இயேசு கிறிஸ்து எனக்கு எதுக்கு தேவை? இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார்? தேவன் ஏன் தமது சொந்த குமாரனை சிலுவையில் என்னுடைய பாவங்களுக்காக கொடுத்தார்? அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் வீணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் மிக முக்கியமானதாக கிறிஸ்தவம் போதிக்கிறதுனால பழைய ஏற்பாட்டினுடைய போதனைப்படி நடக்கக்கூடாது. இந்த கருத்தை தான் வலியுறுத்தி நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குறதில்லை, I will not make it vain the grace of God என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரர்களே, இன்றைய காலத்தில் கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து வெளியே வந்த மதங்கள், அது கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட், சகல விதமான பெந்தேகோஸ்து அமைப்புகள், நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க போதனையை கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் குறைய பழைய ஏற்பாட்டினுடைய போதனையை அவர்கள் கைக்கொள்கிறாங்க.
அப்போது அவர்களுடைய வாழ்க்கையில் கிருபை என்ன ஆனது? அது மாத்திரமல்ல, புராட்டஸ்டன்ட் சமயத்தில் பெருவாரியான மக்கள் என்ன நினைக்கிறாங்க? தேவனுடைய கிருபை எப்போது தங்களோடு இருக்கிறது, ரட்சிப்பிலே தேவன் அதை எங்களுக்கு தந்தார், அந்த கிருபை மரண பரியந்தமும் என்னை மூடி காத்து கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதை ஆங்கிலத்தில் கிரேஸ் ஒன்லி என்று சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் கிரேஸ் இஸ் தேர், பட் யூ கேன் மேக் வேஸ்ட் ஆஃப் கிரேஸ் இன் யுவர் லைஃப். தேவனுடைய கிருபையை நீ வீணாக்கி விட முடியும், அதை இழந்து விட முடியும். கசப்பான வேர் முளைக்கிறதுனால, பின்வாங்கி போகிறதுனால, சத்தியத்தை விட்டு விடுகிறதுனால நாம் கிருபை இழந்து விட முடியும். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனம், பேனால அடிக்கோடிடுங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனாலே அநேக தீட்டுப்படாதபடிக்கும். அதாவது கள்ள உபதேசங்கள் ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு கலையாக நம்முடைய இருதயத்தில் புறப்படுகிறது. The false doctrines are growing in our heart. சத்தியத்தை விட்டு விலகும்போது, தவறான உபதேசங்களுக்கு போகும்போது மரணத்துக்கு ஏதுவான ஒரு கசப்பாக அது இருக்கிறது. ஆகவே என்ன சொல்கிறார்? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. இந்த வசனத்தை ஜான் கால்வின், ஜுங்லி, மார்ட்டின் லூதர் போன்றவர்கள் படித்திருப்பார்கள். ஏன் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமற் போனார்கள் எனக்கு தெரியல. அதனால்தான் இன்றைய வரைக்கும் புராட்டஸ்டன்ட் சபைகள் மத்தியில், குறிப்பாக லூத்தரனிசம், லூத்தரன் சபைகள் என்ற ஒரு அமைப்பு, அதில் பல பிரிவுகள் இருக்குது. அவர்கள் அனைவரும் இந்த டூலிப், அதாவது தேவனுடைய அளவற்ற கிருபை எப்போது என்னை காத்து கொள்கிறது, மறுக்க முடியாத அளவற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் என் பாவங்களை மூடி விடுகிறது, தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், எல்லா பாவங்களிலும் என்னை அவர் ரட்சித்திருக்கிறார், அவருடைய கிருபை எனக்கு போதும், கடைசி மட்டும் போதும் என்று நம்புகிற அந்த டூலிப் என்ற அந்த உபதேசத்தை அவர்கள் கைக்கொள்கிறார்கள். அதாவது இந்த டியூலிப் என்ற வார்த்தைக்கு டோட்டல் டிப்ரிவிட்டி, அன்கண்டிஷனல் எலெக்ஷன், லிமிட்டட் அட்டோன்மெண்ட், irresistible calling, preserving grace, இந்த 5 சொற்களை தான் ஜெர்மன் நாட்டிலே விளைகிற ஒரு அழகான பூ டூலிப் என்பது. அந்த டூலிப் என்ற அந்த முதல் சொல்லை எடுத்து இந்த 5 அடுக்கு உபதேசத்தை அவர்கள் வைத்திருக்கிறாங்க. அதாவது மனிதன் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு தகுதியற்ற நிலையிலே விழுந்து கிடக்கிறான். ஆனால் தேவனோ அவனை தெரிந்து கொண்ட ஒரு காரணத்தினால அவனுக்காக விசேஷ பலிகளை செலுத்தியிருக்கிறார். அந்த பலியை பெற்ற மனிதன் தேவனுடைய ரட்சிப்பு பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறான். அழைக்கப்பட்ட அந்த மனிதனை கிருபை முற்றிலுமாக மரணம் பரியந்தமும் தாங்குகிறது. இதைத்தான் ஜான் கால்வின், ஜுங்லி போன்றவர்கள் போதித்தார்கள். இதைத்தான் கால்வினிசம் என்று தத்துவ போதகர்கள் கிறிஸ்தவ மதத்தில் போதித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னை வரைக்கும். ஆனால் வேத வசனத்தில் இந்த காலையில் நான் பல வசனங்களை உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். நாம் பின்வாங்கும்போது கிருபை நம்மை விட்டு போய்விடும். யூதாஸ் காரியத்து பின்வாங்கின போது கிருபை நின்று அவன் விழுந்தான். கசப்பான துரு உபதேசங்கள் நம்முடைய இருதயங்களில் உருவாகும் போது நாம் கிருபை இழந்து விடுகிறோம். கிறிஸ்துவை நாம் மறுதலிக்கும் போது நாம் கிருபை இழந்து விடுகிறோம். உலகத்துக்குரிய வாழ்க்கை வாழும்போது நாம் கிருபையை வீணாக்கி விடுகிறோம். ஆகவே அன்பு சகோதரர்களே, இதை ஆழமாக, உறுதியாக, நல்ல விதமாக உங்கள் மனதில் வாங்கி கொண்டு, எப்படி ஒரு கண்ணாடியில் முகத்தை பார்த்து நம்முடைய முகத்தை திருத்தி கொள்கிறோமோ அவ்விதமாக தேவ வசனத்தினாலே உங்கள் ஆத்துமாவை திருத்தி கொள்ளும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளை நாம் சந்திப்போம். பிரார்த்தனை செய்வோம்.
மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, இந்த நாளிலே கிருபையின் உபதேசம் என்ன என்று கவனித்தோம். கிருபையினால் எங்களை ரட்சிக்கிறது என்பது எவ்வளோ ஆச்சரியம். அந்த கிருபை நின்று விழுந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?